வருகின்ற சர்வ ஏகாதசி மார்கழி 30. இந்த மார்கழி 30ல இந்த சர்வ ஏகாதசி நாள்ல நீங்க இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் உங்களுடைய வீட்டுல நீங்க விளக்கேற்றும் பொழுது, விளக்கேற்றுகின்ற திரி இருக்கிறது அல்லவா, அந்த திரியுடன் இந்த ஒரே ஒரு பொருள் நீங்க சேர்த்து விளக்கேற்றணும். அதுவும் இந்த சர்வ ஏகாதசி நாள்ல நீங்க காலையிலேயோ இல்லைன்னா மாலை நேரத்திலேயோ நீங்க இதனை சேர்த்து ஒரு முறை மற்றும் விளக்கேற்றுங்க. கண்டிப்பா உங்களுடைய வீட்டுல ஜேன்னு இருக்கும். இது வரைக்கும் இருந்த கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும். உங்களுடைய தொழிலையும் வியாபாரங்கள்லையும் ஒரு முன்னேற்றமே இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பே இல்லை அப்படின்னு கூறுபவர்களுக்கு செழிப்பும் மதிப்பும் மரியாதையும் உங்களை தேடி வந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு விளக்காகவும் இது கண்டிப்பாக இருக்கும். எனவே இந்த ஒரு விளக்கை நீங்களும் ஏற்றி பாருங்க. கண்டிப்பா பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். எனவே இந்த ஒரு செயலை நீங்களும் செய்யுங்க. அப்படி திரியுடன் ஏற்ற வேண்டிய அந்த முக்கியமான பொருள் என்னவென்று காண்பதற்கு முன்பாக மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். சர்வ ஏகாதசி நாள்கள்ல பொதுவாக விளக்கு ஏற்றும் போது அந்த திரியுடன் சேர்க்க வேண்டிய சில முக்கிய பொருள்கள்னு இருக்கு. இதை நம்ம திரித்து இந்த திரியுடன் சேர்த்து ஏற்றும் பொழுது அவ்வளவு நன்மைகள் நம்மை தேடி வந்து விடுமாங்க. முதல்ல இந்த ஒரு திரியை நம்ம தயாரிக்கக்கூடிய முறைகள்னு சில முறைகள் வந்து இருக்கு. பஞ்சு திரி ஒன்றை எடுத்துக்கிடணும். அந்த பஞ்சு திரியானது கடைகளில் கட்டிங்க அப்படின்னா சிவப்பு அல்லது மஞ்சள் நிறத்தில் இருக்கும். வெள்ளை நிறத்தில் மட்டுமே இந்த ஒரு நாளில் நீங்கள் ஏற்றுவது சிறப்பு கிடையாது. மஞ்சள் அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு திரியையும் நீங்க இந்த ஒரு நேரத்தில் கடைகளிலிருந்து சர்வ ஏகாதசி நாளுகளுக்காக நீங்க வாங்கி உங்களுடைய வீட்டு பூஜை அறையில நீங்க ஏற்றுவது மிகவும் சிறப்பு. அப்படி இந்த திரி ஒன்றை எடுத்துக்கோங்க. அதுல சிறிதளவுக்கு மஞ்சள் தூள் இருக்கல்லவா, சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூளை கூட நீங்க சிறிதளவு தடவிக்கொள்ளலாம். இல்லை அப்படின்னா ஒரே ஒரு சிறிய மஞ்சள் கிழங்கு இருக்குல்லவா, அந்த மஞ்சள் கிழங்கு துண்டையும் அந்த திரியுடன் நடுவுலையே வைத்து எப்படியாவது இணைத்து கொண்டும் நீங்க இந்த ஒரு பஞ்சு திரியை வைத்து விளக்கேற்றலாம். இல்லை அப்படின்னா நெய் அல்லது நல்லெண்ணெயை நினைத்து அந்த விளக்கு திரியுடன் நெய்யையும் நல்லெண்ணெயும் நினைத்து அதுக்கப்புறம் விளக்கேற்றினாலும் அதுவும் ஒரு சிறப்பான பலனை இந்த ஒரு நேரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க வீட்டுல எது இருக்கோ, உங்களால எது செய்தால் நன்மை நடக்குமோ அதை கூட நீங்க இந்த ஒரு நேரத்துல செய்யலாம். அதுக்கப்புறமா நீங்க சிறப்பு செய்ய விரும்பினீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டுல இந்த ஒரு நாளை மிகவும் சிறப்பிக்க விரும்பி நீங்க நினைத்ததையும் நடத்தி வைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா திரி இருக்கல்லவா, அந்த பஞ்சு திரிக்கோட அடியில ஒரே ஒரு துளசி இலை, அந்த துளசி இலையை வைத்து இந்த சர்வ ஏகாதசியில நீங்க ஏற்றும் பொழுது அந்த துளசி இலையை நீங்க பஞ்சுத்திரியுடன் ஏற்றும் பொழுது விஷ்ணு அவர்களின் அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதனால் நீங்க வேண்டியது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் உங்களால ஏற்ற முடியவில்லை அப்படி கூறுறவங்க ஒரே ஒரு சிறிய கற்பூர துண்டு இருக்குல்லவா, அதையும் அந்த பஞ்சு திரியுடன் சின்ன அளவுக்கு இருந்தா போதும். முழு கற்பூரத்தையும் நீங்க ஏற்றவனா சின்ன அளவுக்கு ஒரு கற்பூரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பஞ்சு திரியுடன் நுனியில நீங்க வைத்து அதனுடன் கலந்து அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய பஞ்சு திரியை நீங்க விளக்கேற்றுவது மிகவும் சிறப்பு. இதை மட்டும் நீங்க செய்து பாருங்க. கண்டிப்பா பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களானது ஏற்படும். இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, முதலாவதாக மகாலட்சுமியோட அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வீட்டுல வறுமைகளும் நீங்கிவிடும், தடைகளும் கண்டிப்பாக அகன்றுவிடும். பூஜையின் சக்தி பல மடங்கு உங்களுக்கு அதிகரிக்கும். எது நினைத்து நீங்க பூஜை பண்றீங்களோ கண்டிப்பா அந்த ஒரு பூஜை உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். விளக்கு தெய்வீக காவலாக கண்டிப்பாக மாறிவிடும். மனமும் உங்களுக்கு குழப்பமான ஒரு எண்ணத்துல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய மனமானது தெளிவாகி நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு வர தொடங்கும். மஞ்சள் சேர்த்த திரியால் நீங்க ஏற்றப்படும் விளக்கினால் உங்களுக்கு சுபம் செழிப்பு சாந்தி மூன்றையும் இல்லத்திற்குள் கொண்டு வரும் என்று சாஸ்திரங்கள் கூறப்பட்டு வருகிறது. நீங்களும் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு செயலை செய்யுங்க. இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களானது நடக்கும். மறக்காம உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து அவங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களை கொண்டு வர சொல்லுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.